என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய வருத்தம், என்னுடைய ஏமாற்றம், என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லிவிட்டேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு தரப்பாக பிரிந்து என்று தாங்கள்தான் தமிழ் தேசியம் என்று சொன்னார். ஒப்பந்தம் செய்த கொள்கை கூட்டு ஒரு 3 மாதத்துக்கு கூட தாக்குப்பிடிக்கும். ஒற்றுமை என்பது முக்கியம். அந்த ஒற்றுமை எதற்காக என்பது அதைவிட முக்கியம். விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற காணி அரசாங்க நிலவும் அல்ல, விகாரைக்குரிய நிலவும் அல்ல என்றால் அது யாருடைய காணி? எனக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் நெருக்கம் என்று நீங்கள் நினைச்சாங்க, நெருக்கம் இல்லை என்று நினைச்சாங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் விடுதலை புலிகள் ஒரு 30 வருஷம் இந்த மண்ணில் என்று போராடின அமைப்பு. அந்த அமைப்பு இவ்வாறு ஒழுக்க செல்நறிகளை இந்த உலகத்துக்கு காட்டினது. அவர்களுடைய ஒழுக்கம் தொடர்புடைய எதிரியே போலுகின்ற அளவுக்கு அந்த அமைப்பு இருந்த மண் இது. தமிழ் தேசிய தரப்பின் ஒழுக்கம். பாலியல் துஷ்பிரயோகங்களை ஒருவருடைய மரணம் வரை போயிருக்கிறது. கட்சி தலைவர்கள் ஈடுபடுகின்ற அவலங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான தரப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பலாமா? உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் நாங்கள் எல்லா கட்சிகளும் ஜேவிபி இந்த மண்ணில் கால உண்டை நாங்கள் அனுமதிக்க கூடாது. நாங்கள் ஜேவிபியோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம். அதுல ஏன் பிள்ளை? எங்கட மண்ணில் நாங்கள் ஆட்சி விடும் நாங்களே போய் என்பிபியை கருத்துரை பெற்றல நாங்கள் ஆட்சி கூட மேட்டி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப இது தமிழ் தேசியமா? முள்ளிவாய்க்கால் மண் எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட கடைசி புள்ளி. அந்த மையம் அமைந்திருக்கிற அந்த கரைத்துறை பெற்ற பிரதேச சபையை தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏ அடிபட்டு என்பிபிக்கு கொடுத்துருக்கு. அந்த உறுப்பினர்கள் மீது இந்த கட்சிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தன வேண்டாம், இதுவரை இல்லை. அப்ப எது தமிழ் தேசியம்? இந்த புத்தாண்டிலாவது தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று தமிழ் மக்கள் கூட்டணி நம்புகின்றதா? கடந்த ஆண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது அரசியல் மட்டுமல்ல, பொருளாதாரமும் சரி, மிகவும் ஒரு பின்னடைவுகளை சந்தித்த ஆண்டாகத்தான் கடந்து சென்றிருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே ஆண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட டிட்வா புயலின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் வடக்கு கிழக்கு பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்ற மாகாண சபை தேர்தல் தள்ளி போய்கொண்டு இருக்கின்றது. அது அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த பிறக்கின்ற புத்தாண்டு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேற்றகரமான ஆண்டாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எதிர்வரும் காலத்திலே தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகள் ஈடேறக்கூடிய வண்ணமாக இந்த ஆண்டு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் கூட்டணியினராகிய எங்களுக்கு இருக்கின்றது. பெரும்பான்மை பலத்தை கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலமாக புரையோடி போயுள்ள தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்கும் என்று உங்கள் கட்சி நம்புகின்றதா? அல்லது கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இனவாத போக்குடன் செயற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது இன்று வரலாற்றிலே என்றும் இல்லாதவாறு பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய தேர்தல் பொறிமுறைகளுக்கு கீழே 3/2 பெரும்பான்மையை ஒரு கட்சியாக பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பம் இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. முன்னைய காலங்களிலே 3/2 பெரும்பான்மை ராஜபக்சர்கள் எடுத்துக்கின்ற பொழுதிலும் அவர்கள் பல்வேறு சிறுபான்மை கட்சிகளினுடைய ஆதரவுகளையும் பெற்றுத்தான் இந்த 3/2 பெரும்பான்மையை பெற்றிருந்தார்கள். ஆனால் என்பிபி என்கின்ற ஒரு அமைப்பு தனித்தே 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் கொண்டிருப்பது என்பது எத்தகைய அரசியலமைப்பு மாற்றங்களையும் சர்வசாதாரணமாக நிறைவேற்றக்கூடிய பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிறது. இந்த என்பிபி அரசு நினைத்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்கக்கூடிய பாராளுமன்ற பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த என்பிபி அரசு அதை செய்யுமா என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்பிபியினுடைய கடந்த காலம் அது ஜேவிபி என்கின்ற ஒரு முகத்தை மூடி என்பிபியாக இன்று காட்சி தருகின்றது. அந்த ஜேவிபி என்கின்ற அமைப்பினுடைய கடந்த காலம் மிக கொடூரமானது. மிகுந்த இனவாதத்தை கக்குகின்ற
ஒரு அமைப்பாகத்தான் ஜேவிபி தன்னை கடந்த பல தசாப்தங்களாக வெளிக்காட்டியிருந்த ஒரு அமைப்பு இன்று தன்னை இந்த நாட்டினுடைய மீட்பராக காண்பிக்கின்றது. தங்களுடைய அமைப்பு ஒருபோதும் இனவாதமாக செயற்படாது என்கின்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பழைய ஜேவிபி இல்லை என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான சமஷ்டி முறையிலான சுயநிர்ணய உரிமையை ஏற்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை அவர்கள் செய்ய முடியும். அதுக்கான பலம் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு தனித்தே இருக்கிறது. ஆனால் இதிலே அவர்களுடைய போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற ஏமாற்றம் என்னவென்றால், ஆக குறைந்தது மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதிலே அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள் இல்லை. உண்மையிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே சொல்ல முடியாவிட்டாலும் தெற்கிலே இருக்கக்கூடிய 7 மாகாண சபைகளையும் கைப்பற்றக்கூடிய பலம் இன்றும் மக்கள் ஆதரவு நான் நினைக்கின்ற ஜேவிபி இருக்கிறது. ஆனால் ஜேவிபி என்கின்ற அந்த என்பிபி இன்று மாகாண சபை தேர்தலை நடத்த பின்னடிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் அவர்களுடைய அந்த இனவாத போக்காகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர்கள் அந்த இனவாத முகமூடியை அல்லது இனவாத மனநிலையிலிருந்து வெளிவருவதை அவர்கள் தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பல்வேறு விடயங்களிலே அவர்களுடைய இந்த இனவாத போக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே கூட நாங்கள் பத்திரிகைகளே பார்க்கக்கூடிய செய்திகள் பல இருக்கின்றன. குறிப்பாக வடக்கிலே காங்கேசந்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதாக இருக்கட்டும், பராலி விமான தளத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதாக இருக்கட்டும், அவர்கள் அதிலிருந்து பின்வாங்குகின்ற செயற்பாடு ஒரு இனவாத அடிப்படையிலானது என்றே தமிழ் மக்களால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் திட்டவட்டமாக இருக்கிறார்களா என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது. அதே போன்று இப்பொழுது மீண்டும் முன்னர் போன்ற இந்த மகாவலி திட்டத்தை கொண்டு வருவது போன்ற ஒரு முனைப்பை இப்பொழுது அமைச்சரவையிலே அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதனூடாக பெரும் அளவிலான சிங்கள குடியேற்றங்களை அவர்கள் செய்ய போகின்றார்களா என்கின்ற ஒரு பாரிய சந்தேகமும் தமிழ் மக்களுக்கு இப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜேவிபியினுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு சட்ட ரீதியாக பாராளுமன்றத்திலே எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பலம் இருக்கின்ற பொழுதிலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக அல்லது நீடித்து புரையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற விதமாக செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி ஓர் இனவாத கட்சி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் எங்கள் பக்கமே நிற்கின்றார்கள், இனவாதம் பேசுவது தமிழ் அரசியல்வாதிகளே என்று ஜேவிபியினர் குற்றம் சாட்டுகின்றார்களே, இதற்கு உங்களது பதில் என்ன? ஜேவிபி அப்படி சொல்லலாம். ஆனால் ஜேவிபி ஒரு விடயத்தை யோசிக்க வேணும். இந்த முறை தேர்தலில் ஜேவிபிக்கு கிடைச்ச யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தொகுதியில் ஜேவிபிக்கு கிடைச்ச வாக்குகள் வெறும் 83,000 வாக்குகள். ஆனால் ஜேவிபிக்கு எதிராக கிடைக்கப்பட்ட வாக்குகள் அல்லது தமிழ் தேசிய தரப்புக்கு கிடைக்கப்பட்ட வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது அதை விட பன்மடங்கு அதிகம். குறிப்பாக தமிழரசு கட்சிக்கு 63,000 வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும். அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு 27,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. சங்கு கூட்டணிக்கு 22,000 வாக்குகள் கிடைத்திருந்தன. எங்களுக்கு 14,000 வாக்குகள் கிடைத்திருந்தன. அதே போன்று இன்னும் ஒரு ஜனநாயக தமிழரசு கட்சி என்று சுயேட்சையாக போட்டியிட்ட தரப்புக்கு 7,000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அதே போன்று தானம் தமிழ் தேசியவாதியாக காண்பித்த வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய தரப்புக்கு 27,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இவற்றை கூட்டி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் என்பிபி எடுத்த வாக்கை விட இரட்டை மடங்கான வாக்குகள் அவர்களுக்கு எதிராக கிடைத்திருக்கிறது. ஆகவே என்பிபி தேர்தல் கணக்கீட்டிலே இருந்த சாதகத்தன்மையை பயன்படுத்தி 3 ஆசனங்களை பெற்றுக்கொண்டதை தவிர என்பிபிக்கு அமோக ஆதரவு வடக்கிலே அல்லது குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே கிடைத்தது என்றால் அது
தவறான ஒரு கருத்தை தவிர தேர்தல் வாக்கு கணக்கீட்டு பொறிமுறையில் இருக்கக்கூடிய சாதகத்தன்மையினால் அவர்கள் பயனடைந்து கொண்டார்கள். தமிழர் தரப்பு பிரிந்து நின்றதால் தமிழர் தரப்பு தங்களுடைய தலையிலே மண்வாரி தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்ததை தவிர கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே இலங்கையிலே ஜேவிபியினால் ஆதிக்கம் செலுத்தப்பட முடியாமல் போன ஒரே ஒரு தொகுதியாக மட்டக்களப்பு தொகுதி இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தல். ஆகவே நீங்கள் எவ்வாறு ஜேவிபி அதை சொல்லுகிறது வடக்கு கிழக்கிலே தங்களுக்கு தான் தமிழ் மக்கள் அதிகமாக வாக்களித்தார்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். தமிழ் மக்கள் வாக்களித்தது தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய தரப்புகள் பிளவடைந்திருந்த காரணத்தினால் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரதிநிதித்துவத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாமே தவிர தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தோடு இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு இணங்கத்தான் தமிழ் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட தையிட்டியிலே தமிழ் மக்களுடைய காணியை ஆக்கிரமித்து விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற இடத்திலே குறைந்தது விகாரையினுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத காணிகளையாவது விடுவிக்க முடியுமா என்று அண்மையில் நடந்த கூட்டத்திலே அதையும் விடுவிக்க முடியாது என்றுதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது விகாரையினுடைய கட்டடங்கள் அமையாத வெற்றுக்காணிகளை கூட இந்த அரசாங்கம் விடுவிப்பதற்கு தயாராக இல்லாத நிலைமையை தான் நாங்கள் பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருவண்ணாமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்த பொழுது அந்த சிலையை அகற்றிய தரப்புகள் மறுநாள் காலையிலேயே மீண்டும் அந்த இடத்துல வைக்க வேண்டிய நிலைமையில் தான் அவர்களுடைய அரசியல் இருக்கிறது. ஆகவே யார் இனவாதிகள் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். ஜேவிபி தன்னுடைய அரசியலுக்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய அரசியல் தரப்புகளை குற்றஞ்சாட்டுவதை விடுத்து அவர்கள் உண்மையாக இனவாதிகள் அல்ல என்றால் டில்வின் சில்வா ஒரு கருத்தையும் அனுரகுமார திசாநாயக்கா இன்னொரு கருத்தையும் சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பில் இத்தகைய முன்னேற்றகரமான ஒரு பொறுப்பையும் முன்வைக்காது தொடர்ந்தும் இனவாத போக்கிலேயே பயணித்து கொண்டு தமிழ் மக்களை இனவாதிகள் என்று சொல்வது அப்பட்டமான பொய்யான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு குற்றச்சாட்டு என்பது என்னுடைய கருத்து. தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற கோஷம் தற்போது தமிழர் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் நிலைப்பாடு என்ன? தமிழர் தரப்பிலே அது ஒரு கோஷம் மட்டுமல்ல, உண்மையிலேயே அந்த ஒற்றுமை ஒன்று வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் எனக்குள்ளே பல கருத்துகளும் இருக்கின்றன. ஒற்றுமை என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன? நாங்கள் ஜேவிபி எங்களை விமர்சிக்க முடியாது, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜேவிபி வந்து எங்களை இனவாதி என்றோ அல்லது எங்களுடைய அரசியலை கேள்விக்குட்படுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அல்லது தென்னிலங்கை கட்சிக்கு இந்த தகுதியும் கிடையாது. ஜேவிபியோ அல்லது தென்னிலங்கை கட்சிக்கோ இந்த தகுதியும் கிடையாது. தென்னிலங்கை மக்கள் ஜேவிபியை தெரிவு செய்யலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் எங்களுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை பார்த்தால் நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் எவ்வாறு இருக்க வேண்டும் அதனுடைய செல்நெறி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பிலே எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஒற்றுமை என்பது முக்கியம். அந்த ஒற்றுமை எதற்காக என்பது அதைவிட முக்கியம். அந்த ஒற்றுமை தமிழ் தேசியத்துக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான உறுதியான நிலைப்பாடு. அந்த தமிழ் தேசியம் என்றா என்ன, அது தமிழ் தேசியத்தினுடைய ஆக குறைந்த படிநிலை என்ன, எதை நாங்கள் மீறி அதற்கு கீழே சருகக்கூடாது என்பதிலே எங்களுக்குள்ளே ஒரு திடமான வரையறை இருக்க வேண்டும். அவ்வாறு அதை தாண்டி ஒரு கட்சி அல்லது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அல்லது கூட்டுக்குள்ளே அல்லது இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அதை மீறுகிறது என்றால் அந்த தரப்பை நாங்கள் எவ்வாறு கையாளப் போகிறோம் என்பது தொடர்பில் எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்க வேண்டும். என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய வருத்தம், என்னுடைய ஏமாற்றம், என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லுகின்றேன். அண்மை காலத்திலே நீங்கள் எங்களுடைய ஒற்றுமையை பார்க்கின்ற பொழுது அண்மையாக ஒரு வருட காலத்துக்குள் அல்லது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்துக்குள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பார்த்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு தரப்பாக பிரிந்து நின்று தாங்கள் தான் தமிழ் தேசியம் என்று சொன்னார்கள். சரி, உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த கையோடு ஆட்சி அமைப்பதற்கான போட்டி ஏற்பட்டது. ஆட்சி அமைப்பதற்கான போட்டியிலே என்ன செய்தோம்? ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி விட்டு பின்னர் அதை கைகோர்த்தோம். கொள்கை கூட்டு என்று சொல்லி கைகோர்த்து ஆட்சி விடங்களை கைப்பற்றினோம். அந்த கொள்கை கூட்டு ஒப்பந்தம் செய்த கொள்கை கூட்டு ஒரு 3 மாதத்துக்கு கூட தாக்கு பிடிக்கல, அது உடைஞ்சு போச்சு. அந்த கொள்கை கூட்டன்று கையெழுத்து வைத்த தரப்புகள்
தாங்கள் நினைச்ச வாட்டுக்கு இயங்கிச்சு. அதே மாதிரி இந்த கொள்கை கூட்டு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அந்த கொள்கை கூட்டில் இருந்த தரப்புகள் மன்னாரிலே குறிப்பாக டிடிஎன்ஏ என்பிபியோடு சேர்ந்து ரிஷாட் பதியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தது. அப்போ இது தமிழ் தேசியமா அல்லது இதுவும் தமிழ் தேசியமா அல்லது இதுதான் தமிழ் தேசியமா என்கின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. என்பிபியோடு சேர்ந்து டிடிஎன்ஏ ஆட்சி அமைத்த போது மன்னாரிலே யாருமே இந்த கொள்கை கூட்டில் இருந்தவருமே குற்றஞ்சாட்டவில்லை, அது கேள்வி கேட்கவில்லை, பாராமுகமாக இருந்தார். பின்னர் வாக்கெடுப்புகள் பட்ஜெட் தொடர்பாக டிசம்பர் மாதத்திலே வந்தபோது இந்த கொள்கை கூட்டு உடைந்து டிடிஎன்ஏ சங்கோடு சேர்ந்தது, தமிழரசு கட்சியோடு சேர்ந்தது. அப்போ என்ன கொள்கை மாற்றம் அதுக்கிடையில்? தமிழ் தேசிய மாற்றம் என்ன தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது, அந்த கட்சிகளுக்கும் தெரியாது. யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார்களோ சைக்கிளும் சங்கும் சேர்ந்து ஆட்சி அமைத்த பின்னர் இந்த சங்கும் டிடிஎன்ஏ தமிழரசு கட்சியும் சேர்ந்து பட்ஜெட்டில் சைக்கிளை தோற்கடித்தார். ஆட்சி பீடம் ஏற்றியவர்கள் 4 மாதத்தில் பட்ஜெட்டில் எதிராக வாக்களித்தார். அதுவும் இந்த மண்ணிலே நடக்கிறது. அப்போ இது என்ன தமிழ் தேசிய புரிதல் என்பது எனக்கு தெரியவில்லை. பின்னர் சாவகச்சேரியிலே வழக்கு தாக்கல் செய்த போது சாவகச்சேரி நகர சபைக்கும் பிரதேச சபைக்கும் சைக்கிள் கட்சியினுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே யாரோடு சேர்ந்து கூட்டமைத்தார்களோ அந்த டிடிஎன்ஏ அந்த சாவகச்சேரி நகர சபைக்கும் சாவகச்சேரி பிரதேச சபைக்கும் தவிசாளர் தெரிவின் போது கூட்டு சேர்ந்திருந்த தரப்பு அதிலே டிடிஎன்ஏனுடைய கட்சி நீதிமன்றத்தில் சொல்லியது வேட்புமனுவை நிராகரியுங்கள், சைக்கிளுடைய வேட்புமனுவை நிராகரியுங்கள், இதுதான் ஒற்றுமை. சரி, அதுக்கு பிறகு டிடிஎன்ஏயும் ஐடிஐக்கையும் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் சேர்ந்து நாங்கள் இனிமேல் ஏதோ கூடாக இணைஞ்சு செயற்பட போகிறோம்னு செயற்பட்டு ஒரு அறிவித்தல் வந்து 2வது கிழமை கரத்துரைப்பற்று, ஒரு வரலாற்றில் முக்கியமான கரத்துரைப்பற்று, முல்லைத்தீவு மாவட்டம் தமிழ் மக்களுடைய இறுதி போராட்டம் நடைபெற்ற மண், முள்ளிவாய்க்கால் மண் எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட கடைசி புள்ளி, வரலாற்று மையம். அந்த மையம் அமைந்திருக்கிற அந்த கரைத்துறைப்பற்ற பிரதேச சபையை தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் அடிபட்டு நாங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கோம்? என்பிபிக்கு வாக்களிச்சிருக்கோம், என்பிபிக்கு கொடுத்துருக்கோம். சரி, என்பிபிக்கு கொடுத்தாச்சு. அந்த உறுப்பினர்கள் மீது இந்த கட்சிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துன வேண்டாம், இதுவரை இல்லை. என்பிபிக்கு வாக்களித்த அப்போ ஏன் நாங்கள் அப்போ எது தமிழ் தேசியம்? என்பிபிக்கு வாக்களிக்கிறது தமிழ் தேசியம் வேண்டாம், ஏன் மக்கள் நேரடியாக என்பிபிக்கு வாக்களிக்க கூடாது? அப்போ நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான வரவிலக்கணம் என்ன? ஒற்றுமை என்ற பெயரில் எல்லா கோமாளித்தனங்களையும் நாங்கள் செய்யலாமா? சரி, ஒற்றுமையாக உருவாக்கப்படுற அமைப்பின் கொள்கை நிலப்பாடு ஒரு பக்கம், ஒழுக்கம் எவ்வாறு இருக்க போகிறது? அப்போ ஒழுக்கத்தை நாங்கள் எப்படி வரையறுக்க போகிறோம் என்றால் நீங்கள் அண்மையில் பார்க்குறீங்க என்ன, தூஷணங்களால் பேசுகிறது தான் ஒழுக்கமாக மாறிவிட்டது. தமிழ் தேசிய தரப்பின் ஒழுக்கம், அதனுடைய கட்சி தலைவர்களே என்ன நடந்தால் உங்களுக்கு தெரியும். ஒருவருடைய மரணம் வரை போயிருக்கிறது. பாலியல் துஷ்பிரயோகங்களில் கட்சி தலைவர்கள் ஈடுபடுகின்ற அவலங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இவ்வாறான தரப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பலாமா? ஒரு புறம் அரசுக்கே வாக்களித்து அரசாங்க என்பிபிக்கு எதிரான ஆக்கள் அல்லது என்பிபி தென்னிலங்கை கட்சி என்று சொல்லிக்கொண்டு என்பிபியை அரியணை ஏற்றி இருக்கிறோம் நாங்கள். அப்படி செயற்படுறதான் தமிழ் தேசியம் என்றால் அப்படியான ஒற்றுமை தேவையா? என்ன பொறுத்த மட்டும் தமிழ் விடுதலை புலிகள் ஒரு 30 வருஷம் இந்த மண்ணில் போராடின அமைப்பு, அது எவ்வாறு இந்த கொள்கையை சமரசம் செய்யாமல் மரணித்தது, அந்த அமைப்பு இவ்வாறு ஒழுக்க செல்நறிகளை இந்த உலகத்துக்கு காட்டினது. ஒரு அமைப்பு, ஒரு போரியல் சார்ந்த அமைப்பு எவ்வளவு தூரம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இருக்கலாம் என்பதை உலகத்துக்கு முன்னுதாரணமாக நடத்தி காட்டிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு எதிரியே போலுகின்ற, அவர்களுடைய ஒழுக்கம் தொடர்பில் எதிரியே போலுகின்ற அளவுக்கு அந்த அமைப்பு இருந்த மண் இது. அந்த மண்ணிலே தூஷணங்களாலும் மது போதையிலே தொலைபேசியிலே பேசுவதும், மாறி மாறி பேசுவதும், நிலத்திலே விழுந்து கிடப்பதும், பெண்களுக்காக கொலைகளை செய்வது அல்லது கொலைகளுக்கு தூண்டுவது அல்லது தற்கொலைக்கு தூண்டுவது போன்ற அவலங்களை புரிகின்ற தலைவர்களை இந்த மண் பெற்றெடுத்ததாக இவர் இன்று மாறியிருக்கிறது.
இவர்கள் தண்டனை விலக்களிக்கப்பட்டவர்களாக சுதந்திரமாக எந்த விசாரணைகளும் இன்றி திரிகின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒற்றுமை தேவையா என்றால் என்னை பொறுத்தமட்டில் அது தேவை அல்ல. தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமைக்கான பயணத்துக்கு தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஏனைய கட்சிகளிடமிருந்து அழைப்பு வரவில்லையா? இதுவரை எங்களிடம் இதுவரை அவ்வாறான ஒற்றுமைக்கான எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அவ்வாறு ஒற்றுமைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் என்னை பொறுத்த மட்டும் ஒற்றுமை இருக்க வேண்டும், அசைக்க முடியாத ஒற்றுமை இருக்க வேண்டும். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால், மிகவும் கொள்கையில் தமிழ் தேசிய கொள்கையிலே பற்றுறுதி கொண்டு அடிப்படை வரவு இலக்கணத்தை நாங்கள் வரையறுக்க வேண்டும். அதற்கு பிறகு கட்சி அடையாளங்களை துறந்து ஒரு அணியாக எவ்வாறு TULFN என்ற அமைப்பு 76 உதயமாகியதோ அவ்வாறு ஒரு ஒற்றுமையான ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு இந்த தலைவர்கள் தயாரா என்றால் என்னை பொறுத்தமட்டிலே தயாரில்லை. அவர்கள் இன்று தங்களுடைய தேர்தல் வெற்றிகளுக்கான கணக்கீடுகளாகத்தான் மாயைகளாகத்தான் இந்த ஒற்றுமையை பயன்படுத்த முனைகிறார்களே தவிர உண்மையாக தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்காக தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக இந்த அரசியல் ஒற்றுமை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த ஒற்றுமையாக ஒரு அமைப்பாக உருவாக்கப்படக்கூடிய அந்த ஒரு அணி ஆக குறைந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ன என்பதை வரையறுத்து அதை மீறுகின்ற தரப்புகளை உடனடியாக அமைப்பிலிருந்து வெளியேற்றி ஒழுக்க செல்நறைகளை உருவாக்கி அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறுகின்றவர்களுக்கு உடனடியாக அந்த அமைப்பிலே இடமளிக்காத நிலைமையை ஏற்படுத்தி அல்லது அந்த அமைய போன்ற அந்த ஒற்றுமையான அமைப்பிலே இவ்வாறு ஒழுக்கம் தொடர்பிலே கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற நபர்களை விலக்கிவிட்டு நாங்கள் ஒரு ஒழுக்கம் மிக்க தமிழ் தேசியத்தின் மீது பற்றுறுதி கொண்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். அதை விடுத்து வெறுமனே தேர்தல் கணக்குகளை வைத்து தேர்தலிலே பதவிகளை சுவீகரிப்பதற்காக ஒரு கோமாளித்தனமான கொள்கையும் இல்லாத கோட்பாடும் இல்லாத இன்றைக்கு ஒரு கூட்டு நாளைக்கு ஒரு கூட்டு இன்றைக்கு ஒரு கொள்கை நாளைக்கு ஒரு கொள்கை நாங்கள் NDPயோடையும் சேருவோம் JVPயோடையும் சேருவோம் சஜித் பிரேமதாசோடையும் சேருவோம் அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் கதைச்சாலை தமிழ் தேசியம் நேற்று வர எங்களுக்கு எதிராக இருந்த தரப்புகள் எங்களுக்கு எதிராக இயக்கி கொண்டிருந்த தரப்புகளை இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சேர்த்து வச்சிருக்கிறோம். சரிதான். அப்போ அப்படியான கோமாளி கூத்துகளை நாங்கள் தமிழ் தேசியம் என்று ஏற்றுக்கொள்வதா அல்லது ஒற்றுமை என்று ஏற்றுக்கொள்வதா என்பது தொடர்பில் ஒரு மிக சீரியஸான கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. ஏனைய கட்சிகளை விமர்சிக்கும் நீங்கள் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சியுடன் உடன்படிக்கை செய்துள்ளீர்களே, இந்த முடிவுக்கான காரணம் என்ன? நான் சொல்லுவது தமிழ் கட்சிகளுக்குள்ளே நீங்கள் உடன்பாட்டுக்கு போங்க. JVPயை ஆட்சி விடத்துக்கு ஏற்றுறீங்கள் என்று சொன்னால் அதுதானே எங்களுடைய அரசியல் செல்நறையாக இருந்தது. எங்களுடைய மண்ணை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நாங்கள் தாரவாக்குறோம். இது இல்லையே தமிழ் தேசியம். நான் சொன்ன தமிழ் தேசியத்திலே கட்சிகள் ஒற்றுமைப்பட வேணும், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடை வைக்க வேணும், அதுக்கு ஒரு ஆக குறைந்த தமிழ் தேசிய வரையறையை வைத்திருக்க வேணும்னு தான் சொன்னானே தவிர நான் தமிழரசு கட்சியோட சேர்ந்ததில் என்ன பிள்ளை இருக்கிறது இல்லை. நாங்கள் கூட்டுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒற்றுமையை நிராகரிப்பவர்கள் அல்ல. அதே வேளையிலே இந்த ஒற்றுமையான ஒரு அமைப்பின் உருவாக்கம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்திலே எனக்கு ஆழ்ந்த கரிசனை இருக்கிறது. நாளைக்கு நாங்கள் சேர்றோம், நாளன்றைக்கு அதில் இருக்கிற ஒரு தரப்பு போய் கேவலமான வேலை செய்யுதுண்டா அந்த தரப்பு தொடர்பில் எங்களை நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? நீ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறேன், சைக்கிளும் சங்கும் கொள்கை கூட்டண்டு வச்சுட்டு சங்கு மன்னாரில் NBPயோட ஆட்சி விட ஏறுது. NBPயினுடைய ஒருவரை மாந்த கிழக்கு மாந்த மேற்கு பிரதேச சபைக்கு உபதவிசாளர் ஆக்குது. மன்னார் பிரதேச சபையை ரிஷாட் பதிக்கு தாரவாக்குது. அப்போ இது கூட்டம் என்ன? அப்போ நாங்களே மக்கள்கிட்ட சொல்ல போகிறோமே நீங்கள் JVPக்கு வாக்களிக்காதன்றே நாங்கள் சொன்னாங்க. தேர்தல் கால பரப்புரையை நீங்கள் யோசிக்கணும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் நாங்கள் எல்லா கட்சிகளும் சைக்கிளும் சரி சங்கும் சரி தமிழரசு கட்சியும் சரி நாங்களும் சரி JVP இந்த மண்டல கால உண்டை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. தென்னிலங்கை மக்கள் JVPக்கு வாக்களிக்கலாம். நாங்கள் JVPயோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம், அதில் ஏன் பிள்ளை எங்கட மண்ணில் நாங்கள் ஆட்சி போட மறுவோம். தமிழ் மக்கள்
தமிழ் தேசியத்தை விட்டு விலகக்கூடாது, தமிழ் தேசிய சக்திகள் தமிழர் தாயகத்தில் நிலைபெற வேணும் என்று தான் நாங்கள் கேட்ட பிறகு நாங்களே போய் என்பிபியை கருத்துரைப்பற்றில் நாங்கள் ஆட்சி கூட மேட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? நான் தமிழ் மக்களை போய் காட்ட இல்லையா? சரி, கட்சியின் தலைமையின் கட்டுப்பாட்டை மீறித்தான் அதுகள் நடந்திருந்தால் அந்த உறுப்பினர்கள் இன்றைய கட்சியில் இருந்திருக்கக்கூடாது. அந்த உறுப்பினர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்க போகும். ஆனால் இன்றைய வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் கட்சியின் தலைமைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறதா? தலைமையின் விருப்பத்தோடு தான் இது நடைபெற்றதா? என்பிபிக்கு வாக்களிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் சரியான ஐயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல தான் நான் சொல்லுகிறேன், மக்கள் எங்களை மீது, அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகள் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஜேவிபி காரணம் இல்லை, அதில் மக்கள் அறியாமையும் காரணம் இல்லை. எங்களோட தலைமைகள் தமிழ் தேசிய பரப்பில் இயக்கிறோம் என்று சொல்லுகின்ற கட்சிகளின் தலைமைகள் எடுக்கிற முடிவுகள் தான் காரணம், எங்களோட நடவடிக்கைகள் தான் காரணம். ஆகவே தான் நான் திருப்பி சொல்கிறது, கட்டாயம் ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை என்றால் ஒரு இறுக்கமான கட்டுக்கோப்பான தமிழ் தேசியத்தை ஆழமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்புக்கென்று ஒரு இறுக்கமான யாப்பு, ஒரு இறுக்கமான கொள்கை நடைமுறை நாங்கள் வகுக்க வேணும். அந்த கொள்கை நடைமுறையை மீறவர் எவர் என்றாலும் தூக்கி எறியப்படும். இவ்வாறான ஒரு ஒற்றுமைக்கு நாங்கள் தயார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் நீங்கள் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றீர்கள். எதிர்வரும் காலங்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படவோ அல்லது தேர்தல்களில் இணைந்து போட்டியிடவோ சாத்தியமுள்ளதா? எனக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் நெருக்கம் என்று நீங்கள் நினைச்சான, நெருக்கம் இல்லை என்று நினைச்சான நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சட்டத்தரணியாக நான் மதிக்கிற ஒரு சட்டத்தரணி திரு சுமந்திரன் அவர்கள், அவர்களோட கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறார், நாங்கள் இன்னொரு கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அதை தாண்டி ஒரு சட்டத்தரணி நண்பர்களாக எங்களுக்குள் தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் நல்லூர் பிரதேச சபையிலே ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதிலே நாங்கள் இரண்டு தரப்பும் ஒரு புரிந்துணர்வின்படி ஆட்சி அமைத்தோம். அதே போன்று நாங்கள் தமிழரசு கட்சிக்கு வேறு இடங்களிலே ஆதரவையும் கொடுத்திருக்கிறோம், அது மறுக்க முடியாது. அதே நேரம் நாங்கள் தமிழரசு கட்சியோடு இன்னும் தேர்தல் களங்களிலே சந்திப்பதற்கு, ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கு என்னை பொறுத்தமட்டில் இன்று வரை எத்தகைய தடையும் கிடையாது. நாங்கள் இணைந்து போட்டியிடுவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி வெறுமனே தேர்தலை மையப்படுத்தி நகராமல் ஒரு கொள்கையாக, ஒரு ஒற்றுமையாக, ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி, ஒரு ஒழுக்க செல்நெறிகளை முன்னிலைப்படுத்தி ஒரு அணிதிரட்டலை செய்யுமாக இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்க போகுது. ஒரு காலத்தில் உங்களை இந்தியாவின் முகவர் என விமர்சித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தற்போது இந்தியாவுக்கு சென்று மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் தமிழக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து வருகின்றார்களே, இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் சொல்வது பொய் என்று. ஆனால் அந்த நேரத்திலே கட்சிக்குள்ளே இருந்த முரண்பாடுகளை கையாள்வதற்காக பாவிக்கப்பட்ட உத்தி தான் அந்த என்னை இந்தியாவினுடைய அல்லது கேட்கிறாள் எப்படி சொன்னால் நம்புவாரோ அந்த விதங்கள் எல்லாம் அவர்கள் அந்த நேரம் கதைகளை சொல்லி. ஆனால் கடந்த காலங்களிலே இவர்கள் எதற்கெடுத்தாலும் இந்தியா என்று இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தது தான் என்னை பொறுத்தமட்டிலே ஒரு தவறான அணுகுமுறையாக இருந்ததை தவிர, இன்று தமிழக தலைவர்களோடு அல்லது இந்தியாவுடைய மத்தியில் ஆட்சி செய்கின்ற தலைவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவது தவறான ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. அது கட்டாயமாக பேசப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு பிராந்திய வல்லரசு என்று பார்த்தால் அது இந்தியாவை தாண்டி தமிழ் மக்களுடைய நலன்களை நாங்கள் முன்னெடுப்பது என்பது இந்தியாவுக்கு பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பிலே மிகுந்த அக்கறையாக இருக்கின்ற ஒரு நாடு, ஒரு வல்லரசாக வருகின்ற துடிக்கின்ற ஆகின்ற கனவிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த வகையிலே இந்தியாவினுடைய
ஆசீர்வாதம் அல்லது இந்தியாவினுடைய சம்மதம் அல்லது இந்தியாவினுடைய அழுத்தங்கள், இலங்கை மீதான அழுத்தங்கள் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இங்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இவர்கள் இந்தியாவோடு பேசுவதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. முன்னர் இந்தியாவை விமர்சித்தது தவறு. அந்த கொள்கை நிலைப்பாட்டு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் முன்னர் எதற்கெடுத்தாலும் இந்தியா இந்தியா என்று சொல்லிக்கொண்டு இருந்த விடயங்கள் அவர்கள் பின்னர் தங்களுடைய நிலைப்பாடுகள் தவறு என்று உணர்ந்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை என்ற முயற்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தலைமையகமாக கொண்டுள்ள தமிழ் தேசிய பேரவையிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? அவ்வாறான அழைப்பு எதுவும் வரவில்லை. வந்தால் நாங்கள் கட்சி அளவிலே நாங்கள் கூடி முடிவெடுத்து அதனுடைய சாதகமான தன்மைகள் குறித்து ஆராயலாம். இதுவரை அவ்வாறான அழைப்பு எதுவும் இல்லை. யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்து குழப்பி வருகின்றார். ஆனால் அந்த கூட்டங்களை தலைமை தாங்கும் NPP அரசாங்க உறுப்பினர்கள் அமைதி காக்கின்றார்களே. இதுவரை அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததன் பின்னணியில் அரசாங்கத்தின் ஆதரவு உள்ளதா? அதான் மக்களுக்குள்ளே பலத்த சந்தேகம் இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய செயற்பாடுகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நெருக்கமான மறைமுகமான தொடர்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்கின்ற சந்தேகங்கள் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்குள்ளே இப்பொழுது ஏற்பட்டு வருகின்றது. அண்மையிலே அவர் தையிட்டி விகாரை தொடர்பாக தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் கூட அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற விதமாகத்தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. சில வழிகளிலே பாராளுமன்றத்திலே இப்பொழுதும் அர்ச்சுனாவை பார்த்தீர்களாக இருந்தால் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு பேசுபொருளாக வைத்திருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் கதைக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தகைய குளறுபடிகளையும் எத்தகைய குழப்பங்களையும் ஏற்படுத்தினாலும் தன்னுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்படுவதைத்தான் அவர் விரும்பி செய்கின்றாரே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பதாக எனக்கு அவருடைய செயற்பாடுகளிலே தெரியவில்லை. உண்மையிலே அவர் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம், அதிலே தாண்டோட்டுத்தனமாக சண்டித்தன பாணியிலே ஒவ்வொரு அதிகாரிகளோடும் மற்ற கட்சிகளோடும் முரண்படுகின்ற ஒரு போக்கை அவர் வளமையாக கொண்டிருக்கிறார். இது JVPக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, NPPக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அல்லது அதில் தலைமை தாங்கி இருப்பவரை சாதகமான விளைவை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலையிலிருந்து இந்த சண்டைகளை பார்த்து ரசிக்கின்ற ஒரு விடயமாக மாறி அதுக்கு பிறகு அந்த கூட்டங்கள் இனிதே முடிவடைகின்ற விதமாக சென்று கொண்டிருக்கிறதே தவிர JVPக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கூடாக ஒரு ஒழுங்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் செய்யப்படுகிறது. அதற்கு அர்ச்சுனா தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் தான் சந்தேகம் ஏற்படுகிறது, இவர் NPPயினுடைய பின்புலத்தில் தான் இவ்வாறு செயற்படுகின்றாரா இல்லையா என்பது. ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இவ்வாறான குழப்பகரமான வேலைகளை விட்டு தமிழ் மக்கள் அவருக்கு அளித்தக்கூடிய வாக்குகளுக்கு நம்பிக்கைக்கு பொறுப்பாக தன்னுடைய கடமைகளை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பொங்கல் விழாவை கொண்டாட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தையிட்டி திசு விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி போராடுபவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் உரையாற்றியதுடன் போராட்டம் செய்வோருக்கு அங்கு காணிகள் இல்லை என்ற தொனியிலும் கருத்து வெளியிட்டிருந்தாரே. இதை பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன? கடந்த பொங்கல் விழாவின் போது யாழ்ப்பாணத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தையிட்டி விகாரை காணிகள் தொடர்பாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அங்கே போராடுபவர்களுக்கு அங்கு காணி இல்லை என்றும் வீணான இனவாத கண்ணோட்டத்தோடு இனவாதத்தை தூண்டும் விதமாகத்தான் அங்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதை என்னை பொறுத்த மட்டிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நிச்சயமாக அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற காணி விகாரைக்கு சொந்தமான காணி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். விகாரைக்கு சொந்தமான காணி என்றால் விகாரை அந்த காணிக்குரிய உரிய பத்திரத்தை காண்பித்திருக்க முடியும், அல்லது அரசாங்க அதிபர் அது அரச நிலம் என்றால் அது அரசாங்க நிலம் என்பதை அவர் உறுதிப்படுத்தி கதைத்திருக்க முடியும். அரசாங்க நிலம் அல்ல, விகாரைக்குரிய காணி நிலவும் அல்ல என்றால் அது யாருடைய காணி?
நிச்சயமாக அது தமிழ் மக்களுடைய காணி. அதில் இருந்து போராடுபவர்கள், அந்த காணியினுடைய சொந்தக்காரர்கள் அதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பக்கபலமாகத்தான் ஏனைய மக்களும் அங்கிருந்து போராடுகின்றார்கள், ஏனைய அரசியல் கட்சிகளும் அங்கிருந்து போராடுகிறார்கள். மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு மக்களுக்காக போராடுவதற்கு முழுமையான தகுதி இருக்கிறது, முழுமையான கடமையும் இருக்கிறது. ஒருவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்தானே பாதிக்கப்படுகிறார் என்று மற்றவர்கள் அதை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. உண்மையிலே ஒருவர் ஒரு அரச இயந்திரத்தாலே நசுக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அந்த இனமும் அல்ல அந்த அவரை சார்ந்தவர்களும் அந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளும் போராட வேண்டிய கட்டாய கடப்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த போராட்டக்காரர்கள் அங்கே போராடுவதற்கான அனைத்து முகாந்திரங்களையும் உரிமையையும் கொண்டவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அங்கே போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் உறுதிகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உறுதியை பல்வேறு இடங்களிலும் காண்பித்தும் இருக்கிறார்கள். ஆனால் அதனை அவ்வாறே கடந்துவிட்டு, அதை தூக்கி கடாசி விட்டு, அதை தெரியாதவர் போல ஜனாதிபதி வேண்டுமென்றே அந்த போராட்டத்தை இனவாதமாக சித்தரிப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த இடத்திலே இந்த காணி உரிமையாளர்களும் நிச்சயமாக இதற்கு எதிராக வழக்கும் தாக்கல் செய்ய வேண்டும். போராட்டம் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுகின்ற அதே நேரத்திலே அந்த காணியை விடுவிப்பது தொடர்பிலே மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டத்தரணியாக என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. உண்மையிலே ஜனாதிபதி தனக்கு இருக்கக்கூடிய கடப்பாட்டை மீறி அந்த தையிட்டி விகாரையை நியாயப்படுத்துகின்ற ஒரு பௌத்த இனவாத போக்கையே அவருடைய தைப்பொங்கல் பேச்சு காண்பிக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. முரசின் இன்சைட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதில்களை வழங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் மேயருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.